ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர்கே பேர்ட்ஸ் யூனிவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லவ் பேர்ட்ஸ் ப்ரீடிங் செட்டப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். லவ் பேர்ட்ஸ் ப்ரீடிங் செட்டப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே ஷாப்பில் விற்பாங்க. இதை வாங்கிட்டு வந்து நம்ம கேஜோட அவுட் சைடில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த டைப் வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ்க்கு ப்ரீடிங் பாட்டும் செட் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பானையும் வைக்கலாம். பானை வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ்க்குனே மேக் பண்ண மாதிரி பானையும் இருக்குது, இல்லை நார்மல் பானையை வாங்கி நம்மளே ஓனாகவும் மேக் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ்க்காக நார்மல் பானையை வந்து நம்மளே லவ் பேர்ட்ஸ் பானையை எப்படி ஓனாக மேக் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஒரு 3 முக்கியமான விஷயம் தேவை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானை வந்து மீடியம் சைஸாக பார்த்து எடுத்துங்க. ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப குட்டியாகவும் வேண்டாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணி தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு கட்டிங் பிளேட் தேவைப்படுங்க. இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம லவ் பேர்ட்ஸ் பானையை வந்து நம்மளே ரெடி பண்ணலாம் ஓனாக. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பானையை எடுத்துக்கோங்க. ஆணியை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பொறுமையாக ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணுங்கள் பானை மேலே. அதுக்கப்புறம் கட்டிங் பிளேடு எடுத்து பொறுமையாக பானையோட அந்த ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தட்டுங்க. கொஞ்சம் பொறுமையாகவே தட்டுங்க, ஏன்னா நீங்கள் ஓவராக ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பானை வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக தட்டுங்க. பானையோட சென்டரில் நீங்கள் தட்டும் போது அங்கே கரெக்டாக ஒரு ஹோல்ஸ் விழும். அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விழுந்ததுக்கப்புறம் அந்த ஹோல்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆணி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பானை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பானைக்கு மேலே வந்து கண்டிப்பாக நீங்கள் லாக் பண்ணணும். செலான்னு சொல்லுவாங்க, அதாவது லவ் பேர்ட்ஸ்க்கு தீனி வைப்பீங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா செலான்னு சொல்லுவாங்க. இதை வந்து பானை மேலே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே மாத்திர வேலை இருக்காது. அதே வந்து நீங்கள் நார்மலாக துணி கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுனா லவ் பேர்ட்ஸ் வந்து அதை ஓட்ட போடும் வாய்ப்பு இருக்குது. ஓட்ட போச்சுன்னும் போது என்ன ஆகுனா நீங்கள் மறுபடியும் துணியை மாற்றுற மாதிரி வேலை இருக்கும். அதுக்காக நீங்கள் செலா செட் பண்ணுறது பெஸ்ட்டு. மறக்காம சர்ப்ரைஸ்